இரண்டாம் உலகப் போர்ல வெற்றியின் விளிம்பில் இருந்த ஜெர்மனிய சோவியத் எப்படி வீழ்த்துனாங்கங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இதுவரைக்குமே உலகத்துல உருவாக்கப்பட்ட துப்பாக்கிகள்ல அதி நீளமானதும் அதி கனமானதும் அதி வலிமை வாய்ந்ததும் ஒரு ராட்சசர் இரும்பு அரக்கன் இந்த நாசி இராணுவத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த ஸ்குவாரர் கஸ்டேவை ஆங்கிலத்தில் ஹெவி ஆர் கிரேட் கஸ்டேவ் என்று அழைக்கப்பட்ட இந்த பீரங்கி துண்டு 1350 டன் எடையும் 44 மீட்டர் நீளமும் இருக்குது. 7 டன் எடை உள்ள இந்த ஷெல்லை 50 கிலோமீட்டர் தூரம் வரை சுடக்கூடிய இந்த பீரங்கி 70 மைல்களுக்கு அப்பால் உள்ள கேக் அப்ரிக் காட்டில் பதுங்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு ரயிலில் பொருத்தியும் வச்சுருந்தாங்க. அந்தந்த நேரத்தில் வெளியே அந்த குண்டுமலை பொழிந்து அதை குண்டுமலைகளை பொழிவாங்க. இந்த பதுங்கி கொண்டிருந்த இந்த ரயிலை எந்த ஒரு விமானத்தோட கண்களுக்குமே கடைசி வரைக்குமே சிக்கலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். கடைசியாக அமெரிக்கா படைகள் ஜெர்மனியை சுற்றி வளைத்த அந்த ஒரு நேரத்தில் நாசி இராணுவத்தால் இந்த ராட்சச பீரங்கி அழிக்கவும் படுது. இதே மாதிரி பல வேறு நிறைய டெக்னாலஜிஸும் இவங்க அசால்ட்டாக கையாண்டுருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சோவியத் மீதான முதல் தாக்குதல்னு பார்த்தாக்கா ஆப்ரேஷன் பார்பர்ஸோ ஜோசப் ஸ்டாலினுக்கும் ரெட் ஆர்மிக்கும் அது மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா சற்றுமே எதிர்பார்க்காத ஒரு நிலையில் இது திடீர்னு இந்த பிளிட்ஸ்கிரிக் தாக்குதல்களுக்கு அவங்க தயாராகவே இல்லாத ஒரு நேரத்தில் தாக்குனாங்க. அதாவது ஒரு வாரத்துக்குள்ளேயே இந்த ஜெர்மன் படைகள் சோவியத் எல்லைக்குள்ளே நுழைந்து 200 மைல்கள் முன்னேறி ஏறக்குறைய 4000 விமானங்களை அழிச்சு 6 லட்சம் ரெட் ஆர்மி துருப்புகளை கொன்னும் குவிச்சாங்க. வரலாற்றில் மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கையான பார்பெரோஸுவின் முடிவில் ஜெர்மனி 7,75,000 உயிரிழப்புகளை சந்திக்கவும் நேரிடுது. அதுக்கப்புறமா 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட சோவியத் யூனியன் அந்த இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதோடு 6 மில்லியன் சோவியத் வீரர்கள் காயமும் அடைகிறாங்க. இவ்வளவு பெரிய இழப்புகளை சந்தித்த அந்த சோவியத் எப்படி இந்த ஜெர்மனியை சமாளித்தாங்க அப்படிங்கிற கேள்விக்கான விடைங்கிறது அது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா அவங்களுடைய ஒரு துல்லியமான திட்டமிடுதல் அப்படின்னே சொல்லலாம். எந்த காரணத்தை கொண்டும் நம்ம ஜெர்மனிகிட்ட நம்ம தோற்றக்கூடாது அப்படிங்கிறதுல சோவியத் உறுதியாகவே இருக்கிறாங்க. ஜோசப் ஸ்டாலின் உடனடியாக அந்த இராணுவத்தை பலப்படுத்துகிறாரு. நாசி ஜெர்மனியோட அந்த தாக்குதலில் சோவியத் நிலை குலைந்த அந்த ஒரு தருணத்தில் சோவியத் இராணுவத்தை முழுமையாக மறுசீரமைக்கவும் செய்கிறாங்க. அந்த அவங்களுடைய அந்த ஆயுத உற்பத்தியை அதிக அளவில் தொழில்மயமாக்குறாங்க. சோவியத் யூனியன் தன்னுடைய துருப்புகளை ஜெர்மனிக்கு ஈடாக நவீன ஆயுதங்களோட தயாரிக்கிறதுக்கு கடுமையாக முயற்சி செய்கிறாங்க. உலக யுத்தம் ஆரம்பித்த அந்த ஒரு நேரத்தில் 3% இருந்த சோவியத் இராணுவ ஆயுதங்கள் ஜெர்மனோட தாக்குதல் தொடங்கின அந்த ஒரு தருவாயில் 30% அதிகரிக்கவும் செய்யுது. டாங்கிகள், விமானங்கள், அதுக்கப்புறம் பீரங்கிகளோட எண்ணிக்கை அதிக அளவில் இருக்குது. இன்று வரைக்குமே ரஷ்ய உளவுத்துறையும் இரண்டாம் உலக போரில் சோவியத் இராணுவத்துக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சோவியத் ரஷ்யாவுடைய மற்றொரு பலம்னு பார்த்தாக்கா அவங்களுடைய மக்கள் தொகை அப்படின்னே சொல்லலாம். ஜெர்மனியை விட அதிகமான ஒரு உயிரிழப்பை அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் இராணுவ படைபலம் குறையாமல் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ரஷ்யாவுடைய மற்றொரு வளங்கள்னு பார்த்தாக்கா அவங்களுடைய அந்த வளங்கள் அவங்களுக்கு கை கொடுத்துச்சு. ஏன்னா ஆப்ரேஷன் பார்பரஸோ ஆரம்பித்ததுக்கு முன்னாடி நட்பாக இருந்த அந்த நாசி ஜெர்மனிக்கு உண்மையிலே ரஷ்யர்கள் தான் நிறைய பொருட்களை ஏற்றுமதியும் செஞ்சுருக்கிறாங்க. மிக முக்கியமான அவங்களுடைய எரிபொருள் அவங்களுடைய வளமாக இருந்தது. ஜெர்மனிகிட்ட எரிபொருள் கடுமையான ஒரு பற்றாக்குறையாக அதுக்கப்புறமா அது ஒரு பற்றாக்குறையால் தான் இவங்க தோல்வி அடைகிறதுக்கான ஒரு மற்றொரு காரணமாக அமையுது. அதே மாதிரி சோவியத் அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி அதிரடி மாற்றங்களை கொண்டுட்டு வர்றாங்க. ஆரம்பத்தில் ஜெர்மனி படையை வீழ்த்துறதுக்கு விரைவான எதிர் தாக்குதல்கள் அவசியம் என்ற அந்த ஐடியா கைவிட்டு நீண்ட கால இராணுவ திட்டங்களில் கவனம் செலுத்துறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஆப்ரேஷன் யுரேனஸ். நவம்பர் 19, 1942 சோவியத் இராணுவம் ஆப்ரேஷன் யுரேனஸை அதிரடியாக தொடங்குறாங்க.
நவம்பர் 19, 1942 சோவியத் இராணுவம் ஆப்ரேஷன் யுரேனஸை வந்து அதிரடியாக வந்து தொடங்குறாங்க. இதோட விளைவாக ஸ்டாலின்கிரேடில் முற்றுகையிட்டிருந்த ஜெர்மனியோட 6வது இராணுவ படை அணி வந்து சுற்றி வளைக்கும் நோக்கில் ஒரு மாபெரும் எதிர்த்தாக்குதலையும் வந்து தொடங்குறாங்க. வெற்றிகரமாக முடிந்த இந்த திட்டம் பலம் வாய்ந்த நாசி 6வது இராணுவ படையணியை வந்து துண்டித்து அடுத்த 2 மாதங்களுக்குள்ளேயே சோவியத்தோட வெற்றிக்கு வந்து வழிவகுக்கவும் செய்யுது. இறுதியாக சோவியத் ஒன்றியம் வந்து அமெரிக்காவால் ஆதரிக்கப்பட்டு அவங்களுடைய பலம் வந்து அப்படியே 2 மடங்காகுது. 2ஆம் உலகப் போருக்கு முந்தைய ஆண்டுகளில் சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த உறவுகள் வந்து விரிசலில் இருந்தாலுமே 2ஆம் உலகப் போரின் போது யுஎஸ் மற்றும் அந்த சோவியத் யூனியனோட அந்த கூட்டணி வந்து பலம் பெறவும் செய்யுது. சோவியத் வந்து கனரக தொழிலில் வந்து 3ல் 2 பங்கு வந்து அமெரிக்காவோட உதவியோட வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு 1944 ஜோசப் ஸ்டாலின் வந்து குறிப்பிடுறாரு. அமெரிக்கா வந்து சோவியத் யூனியனுக்கு வந்து 4 லட்சம் ஜீப்புகள் மற்றும் ட்ரக்குகள், 14,000 ஃபைட்டர் விமானங்கள், 8,000 டிராக்டர்கள் மற்றும் கட்டுமான விமானங்கள் மற்றும் 13,000 யுத்த டாங்கிகளை வந்து கொடுத்துருக்குறாங்க. 1943 1944 வரைக்குமே சுமார் 8 லட்சம் அமெரிக்க வீரர்களை வந்து சோவியத் யூனியனுக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஜெர்மனியோட அந்த கைக்கு எட்டின வெற்றி வந்து வாய்க்கு எட்டாமல் போனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தாக்கா சோவியத் ரஷ்யா மீது அவங்க போர் தொடுக்கணும்னு நினச்சது தான். அது வரைக்குமே மிகவும் புத்திசாலித்தனமாக வந்து காய் நகர்த்திய ஜெர்மனி போட்ட அந்த தப்பு கணக்கு தான். சோவியத்தை கைப்பற்றுறதுக்காக ஹிட்லர் போட்ட முதல் மாஸ்டர் பிளானான ஆப்ரேஷன் பார்பரஸோ வந்து வெற்றியில் முடியுது. மின்னல் வேகத்தில் முன்னேறிய ஜெர்மனி படைகள் வந்து எதிர்கொள்ள முடியாது. முதல்ல வந்து சோவியத் வந்து வீழ்றாங்க. ஆனால் அடுத்து ஜெர்மனியர்கள் வந்து அந்த பிளாக் சி கரையோரமாக வந்து அந்த கிரீமியாவுக்குள்ளே நுழையிறாங்க. சீவஸ்டோபுல் அதை வந்து முற்றுகையிடுறாங்க. கிரீமியாவை வந்து கைப்பற்றினா அதாவது 2 பக்கமாக நம்ம வந்து ரஷ்யாவை வந்து தாக்க முடியும் அப்படின்னு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுவே கிரீமியா மீது ஜெர்மனியை அதிக ஆர்வம் காட்டவும் வைக்குது. இந்த கிரீமியாவை வந்து 2014 ரஷ்யா மீண்டும் வந்து கைப்பற்றுறாங்க. இப்போ கூட இந்த ரஷ்யா மற்றும் அந்த உக்ரைன் நடுவே வந்து போர் பதற்றம் நிலவுவதற்கான ஒரு காரணம்னு பார்த்தாக்க அந்த கிரீமியாங்கிற ஒரு இடமும் தான் காரணம். அப்பத்துலேருந்தே இப்போ வரைக்குமே அது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய இடமாக தான் வந்து இருந்துட்டுருக்குது. 2ஆம் உலகப் போரோட ஒட்டுமொத்த போக்கையுமே மாற்றி அமைத்த போருன்னு பார்த்தாக்கா ஆப்ரேஷன் ஸ்டாலின்கிரேடு தான். ஜெர்மனி செய்த மிகப்பெரிய தவறுன்னு பார்த்தா அது வந்து ஆப்ரேஷன் ஸ்டாலின்கிரேடை வந்து முன்னெடுத்தது தான். அந்த தவறு மட்டும் அவங்க பண்ணாமல் இருந்திருந்தா ஜெர்மனி வந்து ஐரோப்பாவோட வல்லரசாவே வந்து மாறி இருக்கும். ஹிட்லர் வந்து இன்னும் பல வருடங்கள் வந்து உயிரோடு இருந்திருப்பார். வரலாறு வந்து வேறு விதமாக வந்து எழுதப்பட்டிருக்கும். சோவியத் ரஷ்யாவை வந்து தாக்குறதுங்கிறது பார்த்தாக்கா ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு தப்பு கணக்கு போட்ட ஹிட்லர் வந்து அடுத்து வந்து ரஷ்யாவோட முக்கிய தொழில்துறை மையமான அந்த வோல்கா நதியுடன் அந்த நாட்டின் மேற்கு பகுதியை வந்து அதோட அந்த கிழக்கு பகுதிகளையும் இணைக்கும் ஒரு முக்கியமான கப்பல் பாதையாகவும் இருந்த அந்த ஸ்டாலின்கிரேடு மீது வந்து குறிவைக்கிறாரு. நாசி வெஹ்மாஸ்ட் இராணுவ படைகளை வந்து ஸ்டாலின்கிரேடை நோக்கி நகரும்படி ஹிட்லர் வந்து கட்டளையிட்ட அந்த நேரத்திலேயே உயர் அதிகாரிகள் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவரை வந்து எச்சரிக்கிறாங்க. சோவியத் ரஷ்யாவை வந்து குறைத்து மதிப்பிட வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து ஹிட்லர் வந்து இதெல்லாம் கேட்டுக்கவே இல்லை. 1ஆம் உலகப் போரில் வந்து ஜெர்மனியை வீழ்த்தியது ரஷ்யா அப்படின்னு சொல்லி அதை வந்து குறிவைக்கிறாங்க. ஆகஸ்ட் 19, 1942 ஜெர்மனியோட ஜெனரல் பாவுலஸ் மற்றும் அவரது 6வது இராணுவ படை பிரிவுக்கு சோவியத் நகரமான ஸ்டாலின்கிரேடு மீது தாக்குதலை நடத்துறதுக்கு வந்து உத்தரவிட்ட அந்த நேரத்தில் ஸ்டாலின்கிரேடு ஜெர்மனியர்களுக்கு வந்து எவ்வளவு முக்கியமானதோ அதே மாதிரி ஸ்டாலின் அந்த சோவியத் ரஷ்யாவுக்கு வந்து அது வந்து ஒரு முக்கியமான பகுதியாக வந்து இருக்குது. எது அப்படின்னாக்கா ஸ்டாலின்கிரேடு. ஜெர்மனி வந்து ரஷ்யா மேலே வந்து போர் அறிவித்த உடனே ரஷ்யா வந்து ஆவேசமாக ஒரு தற்காப்பு போருக்கு வந்து தயாராகிறாங்க. ஆப்ரேஷன் ஸ்டாலின்கிரேடுக்கு தலைமை தாங்கிய சோவியத் ஜெனரல் ஜார்ஜி டெஜுவிக் வந்து நகரின் இருபுறமும் வந்து புதிய படைகளை வந்து அணி திரட்டி நாசி இராணுவத்தை வந்து சுற்றி வளைத்து ஒரு மாபெரும் எதிர்த்தாக்குதலை வந்து தொடங்குறாங்க. வரலாற்றோட மிக முக்கியமானதும் மிக உக்ரமான ஒரு யுத்தம் வந்து ஆரம்பிக்குது.
உலகின் மிகவும் பலம் வாய்ந்ததாக கருதப்பட்ட அந்த ஜெர்மன் வான்படை பிரிவான லெஃப்ட்வால்ட் 4 சரமாரியா குண்டுகளை வீச தொடங்குறாங்க. வெறும் 48 மணி நேரத்துக்குள்ள 1000 டன்களுக்கும் மேற்பட்ட குண்டுகள் போடுறாங்க. முதல்ல திணறிய சோவியத் வான்படை மிக மிக பெரும் சேதங்களை சந்திக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஜூலை 28, 1942 ஜோசப் ஸ்டாலின் வெளியிட்ட ஆர்டர் நம்பர் 227 ஆட்டத்தை அப்படியே வேறு திசைக்கு மாற்றுது. நாட் எ ஸ்டெப் பேக் என்ற அந்த கட்டளை சோவியத் பத்திரிகைகளில் முதன் முறையாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 மாத உக்கிரமான யுத்தத்தின் பின் ஜெர்மன் படைகள் சோவியத்தை நெருங்கின அந்த நேரத்தில் இயற்கை அதோட சீற்றங்களை காட்ட தொடங்குது. ரஷ்ய குளிரால் ஜெர்மனி உறைய ஆரம்பிக்குது. மரத்திலிருந்து பழுத்த இலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக உதிர்வது மாதிரி ரஷ்யா பனியில் ஜெர்மன் வீரர்கள் கொத்து கொத்தா செத்து மடியவும் ஆரம்பிக்கிறாங்க. ஜெர்மனி என்னும் அந்த ஆளு விருஷம் பனி போர்த்திய சோவியத் மண்ணுக்குள்ளே புதைய தொடங்குறாங்க. அது வரைக்குமே மாஸ் காட்டிய ஜெர்மனியோட அஸ்திவாரம் ஆட்டம் காண ஆரம்பிக்குது. அதிபுத்திசாலித்தனமாக போற்றப்பட்டவர் அடிமட்ட முட்டாளாக பார்க்கப்பட்டதற்கான காரணம் இறுதி கட்டத்தில் அவர் எடுத்த தவறான பல முடிவுகள் அப்படின்னே சொல்லலாம். இன்றைய பல அரசியல் தலைவர்களுக்கும் இல்லாத ஒன்று அவர்கிட்ட இருக்குது. அதுதான் மக்களை கவர்ற ஒரு சக்தி. தான் விரும்பாத பார்வையாளர்களும் நினைக்கும் வகையில் தன்னோட செய்தியை எப்படியாவது கொண்டுட்டு போய் சேர்த்துருவார். தவறாக இருந்தாலும் தனது நோக்கத்தை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இது எல்லாம் சேர்த்து தான் அந்த ஜெர்மனியோட வீழ்ச்சிக்கு அவரே காரணமாக அமைகிறாரு. ஹிட்லரும் முசோலினியும் நெருங்கின நண்பர்கள். சொல்லப்போனால் ஹிட்லரோட பல கொள்கைகள் பாசிசத்தோட மிகப்பெரிய தாக்கமாக தான் இருக்குது. 1936 நாசி ஜெர்மனியோட கூட்டணி அமைத்திருந்த பெனிட்டோ முசோலினியால் இட்டாலி 2ஆம் உலக போருக்குள்ளே நுழையிறாங்க. மற்றொரு போரையும் அது தர போகும் அந்த அழிவுகளை விரும்பாத இட்டாலி மக்களோட வெறுப்புக்கு இதனால் ஆளாகிறாங்க. 1943 சிசிலியை நேச நாட்டு படைகள் முற்றுகையிட்ட அந்த நேரத்தில் ஜூலை 25 பெனிட்டோ முசோலினி பதவியில் இருந்து தூக்கி எறியவும் படுறாரு. அவருக்கு பதிலாக பதவியேற்ற ஜெனரல் பீட்ரோ படோலிக்கியோ நேச நாடுகளோட சமாதானம் செய்து செப்டம்பர் 3 அன்று ஒரு போர் நிறுத்தத்தை சொல்கிறாரு. அது வரைக்குமே ஜெர்மனிக்கு ஆதரவாக இருந்த இத்தாலி அப்படியே கட்சி மாறுறாங்க. கூடிய சீக்கிரம் சோவியத் தன்னோட வசத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி என்றாரு ஹிட்லர். ஆனால் ஜெர்மன் இராணுவம் குறைத்து மதிப்பிடுறாங்க சோவியத் யூனியனை. அவங்க குறைச்சி மதிப்பிட்டதுன்னு பார்த்தாக்கா சோவியத் ரஷ்யாவையும் ஜோசப் ஸ்டாலினையும் மட்டும் கிடையாது, ரஷ்யாவோட அந்த -டிகிரி பனிக்கால குளிரையும் தான். அந்த டிசம்பர் மாதம் இயற்கை தன்னோட கைவரிசையை காட்ட ஆரம்பிக்குது. மெல்ல மெல்ல பனி உறைய வைக்குது. வின்டர் பனிப்பொழிவுக்கு ஜெர்மன் இராணுவம் அவ்வளவா தயாராக இல்லை. அந்த இலையுதிர் காலத்துக்குள்ளேயே போர் முடிஞ்சிரும் அப்படின்னு ஒரு தவறான கணக்கு போடுறாரு ஹிட்லர். அதனால் அந்த குளிர்காலத்துக்கு ஜெர்மன் இராணுவம் எப்படி தயாராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அவங்க போடலை. அதனால் சோவியத் எதிர்பாராத அதிரடி எதிர்த்தாக்குதல்களை நேச நாடுகளோட சுற்றி வளைத்து அது ஒரு நீண்ட ஒரு யுத்தமாக மாறுது. நாளுக்கு நாள் அதிகரித்த பனிப்பொழிவு ரஷ்யாவோட வீதிகளை அப்படியே மூடுது. ஜெர்மன் இராணுவம் மெல்ல மெல்ல சரியவும் தொடங்குது. வீரர்கள் விரைக்கும் அந்த குளிர் அதில் செத்து மடியவும் ஆரம்பிக்கிறாங்க. கொட்டும் பனி ஜெர்மன் இராணுவ உயிர்களை தனக்குள்ளே இழுத்து மூடவும் செய்ய ஆரம்பிக்குது. ஆழ்ந்த பனியால் ஜெர்மன் செயலற்ற அந்த உறைந்து போகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆப்ரேஷன் ஸ்டாலின் கிரேடால் நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 19,000 வீரர்கள் இறந்து போகிறாங்க. டிசம்பர் 5 சோவியத் ரஷ்யா யாரும் எதிர்பாராத ஒரு எதிர்பாராத தாக்குதலை தொடங்குறாங்க. கைப்பற்றிய ஒவ்வொரு அடி நிலத்துக்கும் பாதுகாக்கும்படி ஹிட்லர் விடுத்த ஆணையையும் மீறி ஜெர்மனியை பின்வாங்க வேண்டிய கட்டாயம் இதனால் ஏற்படுது. மாஸ்கோவிலிருந்து 150 மைல்கள் வரைக்குமே பின்வாங்கிய ஜெர்மன் தளபதிகள் அப்போது கூட அந்த முயற்சியை கைவிட்டுலாம் அப்படின்னு எச்சரித்தும் ஹிட்லர் அவங்களுடைய ஆலோசனையை கேட்குற மாதிரி இல்லை. ஜெர்மன் இராணுவத்தோட தலைமை தளபதியான ஃபீல்டு மார்ஷல் வால்டர் வான் பிரிட்ஜிக் பதவி நீக்கம் செய்து அவருக்கு பதிலாக தன்னை அந்த பதவிக்கு
வந்து நியமிக்கிறாரு. ரஷ்யாவை வந்து கைப்பற்றாமல் ஜெர்மன் படைகள் வந்து திரும்பக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இருந்தாலும் நிலைமை வந்து ரொம்பவே வந்து கைமீறி போகுது. ஜனவரி 25, 1943 ஜெர்மன் படைகள் ஒரனோச்சிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க தொடங்குறாங்க. ஜனவரி 31, 1943 ஜெனரல் பவுலஸ் தெற்கில் இருந்து தனது படையை வந்து சோவியத்துகள்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாரு. பிப்ரவரி 2, 1943 ஸ்டாலின்கிரேடில் இருந்த ஜெர்மனி இராணுவத்தின் அந்த வடக்கு பிரிவு சோவியத் இராணுவத்தில் வந்து முறையாக வந்து சரணடைகிறாங்க. பிப்ரவரி 2, 1943 ஸ்டாலின்கிரேட் ஜெர்மனியிடம் இருந்து பூர்ணமாக வந்து விடுதலையும் ஆகுறாங்க. கடைசியில் ஏறத்தாழ 1 மில்லியன் இராணுவ உயிர்களை வந்து பலி கொண்டு முடிவுக்கு வருது இரண்டாம் உலகப் போர். அதாவது இரண்டாம் உலகப் போரோட மிக கொடூரமான யுத்தமான ஆப்ரேஷன் ஸ்டாலின்கிரேடு. இந்த சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்த பிரிட்டனும் அமெரிக்காவும் மறுபடியும் புகுந்து சுற்றி வளைத்து ஜெர்மனியை வந்து தாக்க தொடங்குறாங்க. ஜெர்மன் வான்பரப்பும் கடற்பரப்பும் பிரிட்டிஷ் விமான மற்றும் கடற்படையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து கொண்டுட்டு வர்றாங்க. ஜெர்மனிக்கான அந்த சகல வழிகளையும் வந்து அடைச்சிடுறாங்க. வானத்திலிருந்து அமெரிக்கா பிரிட்டிஷ் போர் விமானங்கள் வந்து குண்டுமலையை வந்து பொழிகிறாங்க. ஜெர்மன் போர்க்கப்பல்கள் வந்து தகர்க்கவும் படுது. மறுபுறம் பார்த்தாக்கா தன்னுடைய மில்லியன் கணக்கான இராணுவத்தை வந்து சோவியத் பணிக்குள்ளே வந்து புதைத்து விட்டு பின்வாங்கிய தொடங்குறாங்க இந்த நாசி இராணுவம். பெர்லின்குள்ளே முதல்ல யார் வந்து நுழையலாம் அப்படின்னு ரஷ்யா, பிரான்ஸ், அமெரிக்கா மற்றும் பிரிட்டனுக்கு இடையே வந்து கடும் போட்டியும் வந்து நிலவுது. இந்த போட்டியில் வென்ற சோவியத் 1945 ஜனவரியில் போலாந்து வழியாக வந்து கிழக்கு ஜெர்மனியை நோக்கி முன்னேறுறாங்க. ஹிட்லர் பதுங்கு குழிக்கு வந்து பின்வாங்கினாரு அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியும். ஏப்ரல் 1945 2.5 மில்லியன் ரஷ்ய வீரர்களை வந்து ஜெர்மன் தலைநகருக்குள்ளே வந்து இறக்குறாங்க சோவியத். ஐரோப்பாவை தன்னோட கைக்குள்ளே அடக்கி வைத்திருந்த ஜெர்மனியோட அச்சாணி வந்து அப்படியே பிடுங்கப்படுது. இரண்டாம் உலகப் போரின் முடிவு வந்து நெருங்குது. நாசிகளோட இறுதி நாட்கள் வந்து ஆரம்பிக்குது. ஏப்ரல் 16, 1945 அதிகாலை 3 மணிக்கு சோவியத் ரஷ்யா 40,000 மோட்டார் பீரங்கிகள் ஃபீல்டு துப்பாக்கிகளோட பெர்லின்குள்ளே வந்து எதிரான இறுதி தாக்குதலை வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் ஹிட்லர் வந்து நம்ம தோற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி உணர ஆரம்பிக்கிறாரு. ஐ எம் மேரிட் டு ஜெர்மனி என்று எப்போதும் கூறி வந்த ஹிட்லருக்கு ஒரு அன்பு வந்து எப்போதுமே வந்து ஜெர்மனி மேலே இருக்குது. தன்னுடைய முதல் காதலி ஜெலி இருந்ததுக்கப்புறமா மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான ஹிட்லர் வாழ்வில் வந்தவங்க தான் ஏவா. சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஏவா ஹிட்லர் மீது அதீத காதல் கொண்டிருந்தாலுமே கடைசி வரைக்குமே ஹிட்லர் வந்து அவங்கள வந்து விட்டு கொடுக்கல. சோவியத் வந்து ஜெர்மனியை வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச ஹிட்லர் வந்து கடைசி நேரத்தில் ஏவா வந்து தன்னோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு. ஏவாவும் ஹிட்லரும் வந்து பெர்லினோட அந்த பங்கருக்கு வந்து விரைந்து போகிறாங்க. ஏப்ரல் 15, 1945 ஹிட்லரோட வந்து இருக்கிறாங்க. ஏப்ரல் 20, 1945 ஹிட்லரோட 56வது பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் வந்து இறுதி பிறந்த நாளும் கூட அது அப்படின்னே வந்து சொல்லலாம். நியூரெஜ் சான்சலரின் பெரிய ஒரு அறையில் வந்து அந்த கொண்டாட்டங்கள் வந்து ஏற்பாடுகள் வந்து செய்யவும் படுது. சோவியத் ரெட் ஆர்மி ஒரு சில மைல் தூரத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்படின்னும் வந்து தெரியும். சோவியத் ரெட் ஆர்மி வந்து சுற்றி வளைச்சிட்டாங்கன்னு தெரியுது. இருந்தாலுமே ஹிட்லரோட முகத்தில் வந்து கொஞ்சம் கூட பதற்றம் இல்லாமல் இருக்கிறாரு. போர் வீரர்களையும் ஜெர்மன் இளைஞர்களையும் வந்து ஊக்குவிச்சு அவங்களுக்கு வந்து நம்பிக்கைக்கான ஒரு நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்கிறாரு. அன்றைக்கி வந்து பகல் வேளையிலே வந்து வெளிப்படையாக அவங்கள வந்து பார்த்து எப்போதுமே அந்த உற்சாகம் ஊட்டும் வார்த்தைகளால் தன்னோட உரையை வந்து ஆரம்பிக்கிறாரு. ஹேல் எச் என்று தனது பேச்சை முடித்து கொண்ட போது அந்த நேரத்தில் ஒரு மயான அமைதியும் வந்து நிலவுது. ஏப்ரல் 22, 1945 காலை ஹிட்லர் எப்போதுமே கேட்க விரும்பாத ஒரு செய்தி வந்து அவரை தேடி வருது. ரஷ்ய படைகள் நகருக்குள்ளே நெருங்கிட்டாங்க, நம்ம வந்து தோற்றுட்டோம், இன்னும் ஒரு நாட்களுக்குள்ளே பெர்லின் வந்து வீழ்ந்துடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அவர் காதில் வந்து விழுது. வாழ்க்கையோட முதல் தடவையாக ஹிட்லர் வந்து தலை குனிஞ்சு போகிறாரு. அப்போதும் கூட நம்பிக்கையை வந்து அவர் விடலை. படை தளபதிகளை வந்து அழைச்சி சில புதிய யூகங்களை வந்து அமைக்குமாறு உத்தரவிடுறாரு. ஏப்ரல் 26 ஹிட்லருக்கும் அவருடைய நெருங்கிய படை தளபதிக்கும் இடையே வந்து ஒரு கடுமையான வாக்குவாதம் வந்து வருது. ஃபீல்டு மார்ஷல் ஹெர்மன் கோரிங் வந்து இந்த யுத்தம் வந்து முடிவுக்கு வந்துருச்சு,
அப்படிங்கிறத வந்து அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதனால ஸ்வீடிஷ் ராஜதந்திரிகளோட ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்து தயாராகிறாரு. அதனால ஹிட்லரோட ஈகோ வந்து அதற்கு தயாரா இல்லை. அதனால ஹெரன் கோரிங்கை வந்து தனக்கு துரோகம் இழைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து கைது செய்யறதுக்கு உத்தரவிடுறாரு. ஹிட்லரும் வந்து பல துரோகங்களை வந்து இந்த கட்டத்துல வந்து சந்திக்கிறார். கடைசி நம்பிக்கையான கதவும் வந்து அடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி எதிரியோட கையில சிக்குவதை விட தற்கொலை வந்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஹிட்லர் வந்து வந்துடுறாரு. அதற்கு முன்னாடி வந்து அந்த காதல் துணைவியை வந்து மனைவி ஆக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி முடிவும் செய்கிறாரு. ஏப்ரல் 28, 1945 ஹிட்லர் வந்து தன்னுடைய அரசியல் மற்றும் தனிப்பட்ட நண்பர்களோட சாட்சியோட ஏவாவை வந்து திருமணமும் செஞ்சுக்கிறாரு. திருமண பதிவு புத்தகத்தில் வந்து ஏவா பி என்று கையொப்பமிட்ட ஏவாவை வந்து அந்த பியை வந்து எடுத்துட்டு ஏவா ஹிட்லர் என்று எழுதுறாரு. திருமண விழாவை வந்து கொண்டாடுறதுக்கு ஒரு விருந்தும் வந்து ஏற்பாடு செய்கிறாங்க. அதில் வந்து ஹிட்லர் தன்னுடைய கடந்த காலத்தை பற்றியும் மகிழ்ச்சியான தருணங்களை பற்றியும் பேசுகிறாரு. இருந்தாலுமே போரில் வந்து தோற்று போனது தனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அதற்கு முன் அதை வந்து சொல்கிறாரு. ரஷ்யர்கள் தன்னை வந்து கைதியாக அழைத்து செல்ல ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன், அதனால் நானே என்னுடைய உயிரை வந்து முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் வந்து அறிவிக்கிறாரு. இந்த நேரத்தில் தான் முசோலினி மற்றும் அவருடைய மனைவி கிளாரெட்டா பொட்டாஷி ஆகியோருக்கு இத்தாலியில் வந்து மரண தண்டனை வழங்கப்பட்டதான அந்த செய்தி வந்து ஏப்ரல் 29, 1945 காலையில் வந்து அந்த பங்க் ஏரியா வீரர்களுக்கு வந்து அடையுது. தனக்கும் ஏவா பிரவுனுக்கும் இந்த கதி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பதற்றம் அடைகிறாரு ஹிட்லர். ஹிட்லர் வந்து தன்னுடைய அதிகாரிகளை அழைச்சி சில கட்டளைகளை அதில் வந்து முதன்மையானதுன்னு பார்த்தாக்கா நாசிகளுக்கு சொந்தமான அனைத்து ஆவணங்களையும் உடனடியாக வந்து அளிக்கப்பட்டுறணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி எந்த ஒரு அடையாளமும் மிச்சம் இல்லாமல் அனைத்து கோப்புகளும் வந்து அழிஞ்சிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. தனக்கு மிகவும் நெருங்கிய வைத்தியரிடமிருந்து மிக விரைவான இறப்பதற்கான வழிவகைகளை வந்து ஆலோசிக்கிறாரு. சைனைடு கேப்சூல் மூலயமா விஷம் உண்டு உடனடியாக துப்பாக்கியால் தன்னை தானே சுட்டு கொள்ளும்படி ஆலோசனையும் வந்து கொடுக்குறாங்க. அதன்படி சைனைடு கேப்சூல் வந்து வரவழைக்கப்படுது. கடைசி நேர துரோகங்களை பார்த்த ஹிட்லரால் இது வந்து உண்மையான சைனைடு தானா இல்லை தன்னை வந்து தூங்க வச்சு சோவியத் இராணுவத்திட்ட வந்து உயிரோடு பிடித்து கொடுக்கறதுக்காக பின்னப்பட்ட சதியா அப்படின்னு வந்து அவருக்கு சந்தேகம் வருது. அதனால் அதை உறுதிப்படுத்தி கொள்ள முதல்ல வந்து தன்னோட நாய் பிளாண்டிக்கு வந்து அதை கொடுத்து பரிசோதிக்கிறாரு. அதை சாப்பிட்ட உடனே சுருண்டு விழுகுது பிளாண்டி. ஏப்ரல் 30, 1945 ஒரு சர்வாதிகாரியோடைய சரித்திரத்தோட ஒரு முடிவு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம். அன்று காலை ரஷ்ய படைகள் ஹிட்லர் பதுங்கி இருந்த பங்கரின் அருகில் உள்ள போட்ஸ்டேமர் பிளாட்ஸை வந்து அடைகிறாங்க. இடைவிடாது ஒலித்த துப்பாக்கி சத்தம் பெர்லின்குள்ளே எங்குமே வந்து எதிரொலிச்சுக்கிட்டே இருக்குது. ஹிட்லரோட கைகளை வந்து கெட்டியாக பிடித்து கொண்ட ஏவா ஐ வுட் ரேதர் டை ஹியர், ஐ டூ நாட் வாண்ட் டு எஸ்கேப் என சத்தமாக வந்து கத்துறாங்க. இட் இஸ் ஃபினிஷ்ட், குட் பை என்ற கடைசி வார்த்தைகளோட ஹிட்லரோட கைகோத்து அறைக்குள்ளே வந்து போகிறாங்க. ஹிட்லரும் அங்கே இருந்தவங்களும் வந்து அமைதியாக கைக்குலுக்கி விடை பெறாரு. ஒரு சில நிமிடங்களுக்குள்ளேயே உள்ளிருந்த ஒரு வெடி சத்தம் வந்து கேட்குது. ஹிட்லரும் ஏவாவும் வந்து இறந்து போகிறாங்க. யுவர் பெர்த் மே பி காமன் பட் டெத் மே பி ஹிஸ்ட்ரி. இதுதான் ஹிட்லரோட வாசகமாக இருக்குது. இதுக்கப்புறமா 2ஆம் உலகப் போரோட அந்த முடிவில் வந்து இதுக்கப்புறம் ஜெர்மனி என்ன ஆச்சு, அமெரிக்கா வந்து உலக வல்லரசானது எப்படிங்கிறத நம்ம அடுத்த ஒரு பதிவில் வந்து பார்க்கலாம்.